श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 44வது ஸ்லோகம். கிருஷி கௌரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஸ்ய கர்மஸ்வபாவஜம் परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजं। कृषि गौरक्ष्य वाणिज्यं वैश्यकर्मस्वभावजं परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजं स्वभावजம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், கிருஷி கோரக்ஷ்யா வைஷ்யம் கர்மஹா அப்படின்ற ஒரு வரிசையில் பயிர்த்தொழில் செய்வது, பசுபாலனம் செய்வது, பசு சம்ரக்ஷணை செய்வது, வியாபாரம், இவை அனைத்தும் ஸ்வபாவஜம் இயற்கையிலேயே ஏற்பட்ட வைஷ்ய கர்மங்கள். மேலும் பரிச்சரியாத்மகம் பிறருக்கு சேவை செய்வது, சேவை வடிவான செயல்களை செய்வது, சேவை வடிவான கர்மங்களுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது, இவை சூத்ரஸ்ய அபி சூத்திரர்களுக்கு ஸ்வபாவஜம் இயற்கையில் ஏற்பட்டது. அதாவது இங்கேயும் இந்த கிருஷி கௌரக்ஷ வாணிஜ்யம் செய்கிற வைசியர்களுக்கும் அடுத்த வர்ணத்தரான வைசிய கர்மங்களாக இருக்கட்டும், அப்புறம் சூத்திரர்களுக்கு உண்டான கர்மங்களாக இருந்த இயற்கையிலும் இவர்களுக்கும் என்ன உண்டு? அடக்கம், தவம் முதலிய கர்மங்கள் என்ன உண்டு. அதற்கு மேலும் அத்தியனம், அது யஜனம், தானம், இவர்களும் தானம் அளிக்க வேண்டும். தானம் கொடுத்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது அத்தியனம், நன்றாக கல்வி அறிவை வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கும் மேலே இவை அனைத்தும் ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய யாகம், யஜ்யம், அது போன்ற இடங்களுக்கு என்ன செய்யலாம்? போதுமான அளவுக்கு பொருளை கொடுத்து உதவி செய்ய முடியும். அங்கேயும் என்ன சேவை வடிவான கர்மங்களையும் செய்து அந்த தானத்திலும் யஜனத்திலும் யாஜனத்திலும் தன்னை என்ன பண்ணிக்கலாம்? பங்கு பற்றிக்கு சொல்ல முடியும். அது எதற்கென்று கேட்டால், அந்த இடத்திலும் அனைவருக்கும் இது பொது. எல்லாவிதம் சிலருக்கு சுபாவத்தில் சில கர்மங்கள் ஏற்புடையதாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் மேலே சொன்ன கர்மங்கள், அதாவது பிராமிய கர்மம், க்ஷத்ரிய தர்மம், இந்த கிருஷி கௌரக்ஷ வாணிஜம், இதுபோல வைசிய கர்மங்கள், இவை அனைத்தும் கூட யாருக்கு எந்த தொழில் செய்ய வருகின்றதோ அதற்கேற்ப என்ன இந்த கர்மாவின் அளவு இருக்கே, அதனுடைய இன்டெப்த் சொல்கிறோமே, அது மாறுபடும். சில நேரத்தில் பிராமணர்கள் கூட என்ன செய்வாங்க? பிராமண கர்மத்தில் சுபாவத்திலே அவர்களுக்கு என்ன பண்ணும்? சர்வீஸ் மைண்டு நிறைய இருக்கும். யஜனம் யாஜனம் காட்டிலும் அவர்களுக்கு என்ன இருக்கும்? சர்வீஸு, அது அந்த மனம் இருக்கும். அதனால் இதற்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் கொஸ்டின் வரும். அப்படின்னா இதுக்கு ஒரு சென்ற அத்தியாயத்தில் பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார். அவர்களுக்கு கர்மாக்கு ஏற்பதான் பிறவி கிடைக்கும். பிறவி இந்த மாதிரி கிடைச்சிது. க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்க அளவுக்கு பிறவி கிடைச்சிருக்கு. ஆனால் கர்மா எதை எக்ஸிக்யூட் பண்ணுறது? யஜனம் யாஜனத்தை தாண்டி என்ன பண்ணியிருக்கு? கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம், அதில் வைசிய கர்மக்கு வைசிய தர்மத்திற்கு ஏற்ப மனம் அங்கே ஈடுபாட்டு செல்கிறது. அதற்கு என்ன காரணம்? சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி தான் சென்ற அத்தியாயத்தில் கூட இந்த விஷயத்தை பெருமாள் நம்மளோட பகிர்ந்துருக்கார். எப்படி? அவர்களுக்கு கர்மத்தின் அடிப்படையிலான குணங்களே மேலோங்கி நிற்கும். அதாவது வாசனை, ஜென்மாவுக்கு இருக்கிற வாசனை இருக்கே, அந்த வாசனையும் அந்த ஜீவன் எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதற்கேற்ப ஒரு க்ஷத்ரிய தர்மத்தில் லயிக்க வேண்டிய ஒரு பிறப்பு எடுத்திருந்தாலும் அங்கேயும் பல இடங்களில் என்ன இருக்கும்? வைசிய கர்மங்களை செய்வதற்குண்டான மனம் அதில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.
Thank you.